ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி முருங்கைக்காய் வச்சு சூப்பரான ஒரு பொரியல் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு எக்ஸ்ட்ராவாக மசாலா அது இதுன்னு எதுவுமே அரைக்க வேண்டாங்க. வெறும் வீட்டில் இருக்கிற மசாலா வச்சே ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்ப சிம்பிளாக செய்வோம். ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அமேசிங்காக இருக்கும். இதை ஒரு முறை செய்திங்கன்னா அடிக்கடி இதே மாதிரியே செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வெறும் ரசம் வச்சு சாப்பிட்லாம், வெறும் சாதத்து கூட பரட்டி சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே நல்லா இருக்குங்க. வாங்க இந்த டேஸ்டான முருங்கைக்காய் பொரியலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நல்ல பிஞ்சு காயாக வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு ஒரு 4 காய் வரைக்கும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். காயை சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீளமாக அரிஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப பொடியாக கட் பண்ணோன்னா வேக வைக்கும்போது காய் சம்டைம் குழஞ்சி போயிடும். அதனால் நல்ல பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்குமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ காயை நான் குக்கரில் தான் வேக வச்சு எடுக்க போகிறேன். நம்ம கட் பண்ண காய் எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூளும் காய்க்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி மட்டும் சேர்த்துட்டு குக்கரில் ஹை ஃப்ளேமில் 2 விசில் மட்டும் வச்சு எடுத்தோன்னா காய் கரெக்டாக பக்குவமாக வெந்து வந்திருக்கும். இப்போ பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாயில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பு போட்டு பொரிய விட்டுடுங்க. இது கூட பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவு சீரகமும் 1/4 ஸ்பூன் அளவு சோம்பும் சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்க்கும்போது நல்ல மணமாக இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுடலாம். இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு 1-2 இடித்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டை இடிச்சிட்டு சேருங்க. 2 பெரிய வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த கூட்டுக்கு பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் நிறையா சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த காயோடு சேர்த்து மசாலா மிக்ஸ் ஆகி வரும்போது அந்த கூட்டோடு சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வெங்காயம் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் வதக்கிட்டு இது கூட தக்காளி பழம், மீடியம் சைஸ் தக்காளி பழமாக 2 பழம் எடுத்துருக்கிறேன், அதையும் பொடியாக கட் பண்ணிக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம காய் வேக வைக்கிறதுக்கும் உப்பு சேர்த்துருக்குறோம். அதனால் வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. தக்காளி மசிஞ்சு நல்லா தொக்கு மாதிரி வரணும். இதை 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. இது நல்லா கெட்டியான ஒரு தொக்கு மாதிரி இருந்தால் தான் நம்ம பொரியலுக்குமே நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. சாதத்தோடு பரட்டி சாப்பிட்றதுக்கும் சரி, இல்லை வெறுமனே சாப்பிட்றதுக்குமே நல்லா இருக்கும். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்கிற குழம்பு பொடி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 ஸ்பூன் அளவு குழம்பு பொடி சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு தேவையான காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் பொடி சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். மசாலா சேர்த்து வதக்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க. இதை வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே அந்த அளவுக்கு நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். மசாலாவும் நல்லாவே வதங்கி வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கணும். இது கூட நம்ம வேக வச்சுருக்கிற முருங்கைக்காவை சேர்த்துக்கலாம். காய் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்குங்க. ஜஸ்ட்டு 2 விசில் தான் வச்சேன். ஹை ஃப்ளேம்லேயே வச்சிங்கனாலே போதும், காய் நல்லாவே வெந்து வந்துடும். குக்கரில் வேக வைக்கிற பக்குவம் தெரியல அப்படின்னா நீங்கள் கடாயில் தண்ணி ஊற்றி இதே மெத்தடில் நீங்கள் வேக வச்சுக்கலாம். கடாயில் வேக வைக்கும்போது ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் ஆகும். குக்கரில் வேக வச்சோன்னா சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். இப்போ நம்ம முருங்கைக்காய் வேக வச்ச தண்ணியோடைய அந்த காயையும் நமக்கு வதக்கி வச்சுருக்கிற மசாலாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. எக்ஸ்ட்ராவாக வேறு எந்த தண்ணியும் சேர்க்க வேண்டாம். காயில் வேக வச்ச தண்ணியே போதும். இப்போ காயும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். எல்லாத்தையும் லைட்டாக ஜென்டிலாக பரட்டி விடுங்க. காய் உடஞ்சிடாமல் பரட்டி விடுங்க. இது எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் ஆகி வரட்டுங்க. அப்போ தான் மசாலா காயோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும். பாருங்கள், நல்லாவே மிக்ஸ் ஆகி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. நீங்கள் சிம்மில் வச்சு வேக வைக்கும்போது இடையில திறந்து கிளறி விடுங்க. இல்லைன்னா அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் சேர்க்கலை. அதனால் சிம்மில் வச்சு வேக வைக்கும்போது கிளறி விடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு அருமையான முருங்கைக்காய் பொரியல் ரெடி பண்ணியிருக்கோம்.
இது வந்து வெறும் ரைஸ் கூட இந்த மாதிரி தொக்கை போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளவு சூப்பராக இருக்குங்க. இது நான் சொன்னால் தெரியாது, இதோட டேஸ்ட்டு நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது கூட கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை தூவிட்டு பரட்டி விட்டுட்டு இறக்கிடலாம். இது வந்து ரொம்பவே சூப்பரான காம்பினேஷன். ரசம் சாதம் கூட, வெறும் ரசம் வச்சு இந்த கூட்டு வச்சிங்கன்னா ஒரு பிளேட் சாப்பிட்ற இடத்துல 3 பிளேட் சாதம் சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இட்லி தோசை கூட சைடிஷாக சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. எக்ஸ்ட்ராவாக மசாலா வறுக்காமல் அரைக்காமல் எதுவுமே செய்யாமல் வெறும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு முருங்கைக்காய் பொரியல் ரெடி பண்ணியிருக்கோம். இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் இந்த முருங்கைக்காய் பொரியலை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.